ஹாய் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2 காம்பினட்டோரிக்ஸ் சால்விங் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். இந்த டாப்பிக்கில் ஹோமோஜீனியஸ் டைப் ப்ராப்ளம்ஸ் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் என்னன்னு பார்க்கலாம். an equation that express an, the general term of the sequence an, in terms of one or more of the previous terms of the sequence, namely a0, a1 up to etc. an-1 for all n with n greater than or equal to n0, where n0 is a non-negative integer, is called a recurrence relation for an, or we call it as difference equation. ஸோ ஒரு சீக்வென்ஸ் ஒரு ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறோம் an. ஸோ இது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இதனுடைய ப்ரீவியஸ் டேர்ம்ஸ் பேஸ் பண்ணி இதை எழுதுகிறோம். ஸோ சம் ரிலேஷன் இருக்குது. ஸோ அதுதான் என்னென்னா ரெக்கரன்ஸ் ரிலேஷன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஸோ த ஃபேமஸ் ஃபெபினாக்கி சீக்வென்ஸ் இது எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ ஸ்டார்ட் வித் 0 1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1. ஸோ 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8 and so on. So which can be represented by the recurrence relation fn + 2 is equal to fn + 1 plus fn, where n greater than or equal to 0 and f0 is equal to 0 and f1 is equal to 1. The first 2 terms இருக்கு இல்லையா. ஸோ 0 1. ஸோ இது f0, இது f1. ஸோ இதை பேஸ் பண்ணி ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே எழுதலாம். ஸோ சால்விங் லீனியர் ஹோமோஜீனியஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், லீனியர் ஹோமோஜீனியஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். ஸோ ரெக்கரன்ஸ் ரிலேஷன் என்னன்னு தெரியும். இப்போ லீனியர் ஹோமோஜீனியஸ்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ டெஃபினிஷன், a linear homogeneous recurrence relation of degree k with constant coefficients is the recurrence relation of the form an is equal to c1 an-1 plus c2 an-2 etc. ck an-k, where c1 c2 ck are all real numbers and ck not is equal to 0. ஸோ ஒரு லீனியர் ஹோமோஜீனியஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எப்படி இருக்கும், ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ an is equal to c1 an-1. ஸோ an-உடைய ப்ரீவியஸ் டேர்ம் an-1, அதே மாதிரி n-1உடைய ப்ரீவியஸ் டேர்ம் n-2 அப் டு எக்ஸட்ரா an-k. ஸோ இங்கே c1 c2 ck ஆர் ஆல் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா. ஸோ இங்கே நோட் த டிகிரி இஸ் k. இந்த ஈக்குவேஷனோட டிகிரி k. அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா an வந்து சம் ஆஃப் ப்ரீவியஸ் n டேர்ம்ஸ், சாரி k டேர்ம்ஸ். ஸோ an எப்படி எழுதுகிறோம், சம் ஆஃப் ப்ரீவியஸ் k டேர்ம்ஸ்னு எழுதுகிறோம். அதனால் இதனுடைய டிகிரி என்னென்னா k. ஸோ த டிகிரி இஸ் k பிகாஸ் an எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் k டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ். இது ஏன் ஹோமோஜீனியஸ் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா an minus c1 an-1 up to etc. minus ck an-k is equal to 0. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்னது, ரைட் ஹேண்ட் சைடில் 0, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாமே எப்படி இருக்கணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் anல இருக்கணும், தட் இஸ் aj. ஸோ a1 a2 a3 up to etc. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்குது, an an-1 up to etc. an-k and right hand side 0. so right hand side 0 அப்படின்னா homogeneous. clear-ஆ. ஸோ மெத்தட் பார்க்கலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், ரைட் டவுன் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி கிவன் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். அடுத்தது ஃபைண்ட் ஆல் த ரூட்ஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரூட்ஸ் கிடைக்கும். அதுக்கு பேர் என்னது, கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேசஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப் 3, ஸோ லெட் த ரூட்ஸ் பி ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ நம்ம சால்வ் பண்ணும்போது ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ அப்படின்னா an எப்படி எழுதணும், an is equal to α1 r1 power n plus α2 r2 power n up to etc. alpha n rn power n, where α1 α2 etc. alpha n are all arbitrary constants. இங்கே r1 r2 r3ங்கிறது distinct real roots. கேஸ் 2 இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ரூட்ஸ் எல்லாமே ரியலாக இருக்கலாம் அண்ட் ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ r is equal to r1 r2 etc. rn. ஸோ எல்லா ரூட்ஸுமே ஈக்குவல். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா
an can be written as an is equal to alpha 1 plus n alpha 2 plus n square alpha 3 up to etc. n power n minus 1 alpha n into r power n. Third case, so roots are complex number, okay, imaginary. So complex number la irundhudu appadina an is equal to r power n into alpha 1 cos n theta plus alpha 2 sin n theta. So இங்க r கண்டுபிடிக்கணும், theta கண்டுபிடிக்கணும். Step 4, apply initial conditions to find out the arbitrary constants. So problem பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். First problem பார்க்கலாம். Solve the recurrence relation an is equal to 6an minus 1 minus 9an minus 2. n greater than or equal to 2. a0 is equal to 2 and a1 is equal to 3. ஸோ இங்கே 2 இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன், ஸோ கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். ஸோ an is equal to 6an minus 1 minus 9an minus 2. அப்புறம் இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, a0 is equal to 2, a1 is equal to 3. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஹோமோஜீனியஸ் இல்லையா எப்படின்னு செக் பண்ணுறது, இங்கே பாருங்கள். ஸோ எல்லா டேர்மும் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ an minus 6an minus 1 plus 9an minus 2 is equal to 0. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 0. ஸோ அதாவது ஏஐ டேர்ம் இல்லாமல் வேறு எந்த டேர்மும் கிடையாது. ஸோ ஹோமோஜீனியஸ். இப்போ டிகிரி என்னன்னு சொல்லலாம், சாரி ஆர்டர் எப்படி சொல்லலாம், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா an எப்படி எழுதுகிறோம், ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் எழுதுகிறோம். ஓகே, சம் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 டேர்ம்ஸில் எழுதுகிறோம். ஸோ ஆர்டர் வந்து 2. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ an இருக்கு இல்லையா, n மைனஸ் இதனோட லாஸ்ட் டேர்ம் என்னது, n மைனஸ் 1 n மைனஸ் 2. ஸோ n மைனஸ் 2 ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்குதோ அதுதான் ஆர்டர். ஸோ செகண்ட் ஆர்டர் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ இப்போ ஆர்டர் 2 தெரிஞ்சிடுச்சு, ஆர்டரை பேஸ் பண்ணி தான் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ ஆர்டர் 2, அப்போ நம்ம an இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். மைனஸ் 6 an மைனஸ் 1க்கு பதிலாக ஆர், 9 an minus 2க்கு பதிலாக 1. ஸோ 9 is equal to 0. இப்படி எழுதணும், ஆர் ஸ்கொயர் ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ anக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் எழுதுகிறோம், an minus 1க்கு பதிலாக ஆர்னு எழுதுகிறோம், an minus 2க்கு பதிலாக 1ன்னு எழுதுகிறோம். ஸோ is equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஸோ சால்வ் பண்ணனா இதை ரீரைட் பண்ணலாம், ஆர் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ சால்வ் பண்ணும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 3,3ன்னு வருது. அப்போ என்ன கேஸ் இது, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அப்போ an எப்படி எழுதலாம், an is equal to a plus bn into 3 power n. ஸோ கேஸ் 2. ஸோ நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் செகண்ட் கேஸில் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ an is equal to a plus bn into 3 to the power n. ஸோ எண்ணில் எழுதணும். இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த ஏபிங்கிற கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதை எவாலுவேட் பண்ணணும். எதை யூஸ் பண்ணி, இனிஷியல் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி. ஸோ a0 is equal to 2, a1 is equal to 3. அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 0 போடணும், அடுத்தது எண்ணுக்கு பதிலாக 1 போடணும். ஸோ the general solution is an is equal to a plus bn into 3 power n. So now we have to find the values of a and b using the initial conditions. அப்போ எண்ணுக்கு 0 போடுங்க இந்த ஈக்குவேஷனில். ஸோ a0 is equal to, இங்கே 0 போட்டிங்கன்னா அது 0 ஆகிடும், இது 3 power n anything power 0 1 ஆகிடும். அப்போ a மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ a0 வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, இங்கே இனிஷியல் கண்டிஷன் 2, therefore a is equal to 2. அதே மாதிரி n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்னது, a1 is equal to, இங்கே 1 போட்டிங்க அப்படின்னா a plus b into 3 power 1 only 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா a1உடைய வேல்யூ ஆல்ரெடி 3ன்னு கொடுத்துருக்காங்க, 3 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது b-னுடைய வேல்யூ -1. therefore the general solution of the given recurrence relation is an is equal to ab வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 minus n into 3 to the power n greater than or equal to 0. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் an is equal to 2 into an minus 1 minus an minus 2, where n greater than or equal to 2, a0 is equal to 1, a1 is equal to 2. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா
என்னது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ஸோ 2 டேர்ம்ஸ் தான். ஏன் எப்படி எழுதுகிறோம், சம் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 டேர்ம்ஸ் எழுதுகிறோம். இல்லை ஈஸியாகவும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே n இருக்குது, மைனஸ் ஆஃப் n மைனஸ் 2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் n ப்ளஸ் n கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்சைடில் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2ன்னு வரும். அப்போ என்னது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ ஏஎன் என்னவோ அதை எடுத்துக்கிறோம், கிவன் எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும்போது ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸ் 2an மைனஸ் 1 ப்ளஸ் 2an மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 0. ஸோ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இப்போ இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஸோ எப்படி எழுதலாம், அப்போ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 லாம்டா ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே லாம்டா யூஸ் பண்ணலாம், இல்லை ஆர் யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ டம்மி வேரியபிள், அதனால் எந்த வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சால்வ் பண்ணும்போது ரிசல்ட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு கிடைக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கிடைக்குது. ஸோ த சொல்யூஷன் கேஸ் 3 யூஸ் பண்ணுறோம். ஸோ an is equal to r power n into alpha 1 cos n theta plus alpha 2 sin n theta, where alpha 1 and alpha 2 are arbitrary constants. ஸோ இங்கே அப்படின்னா டேரெக்டாக இப்போ எழுத முடியாது. என்ன வேணும், ஆக்சுவலாக நமக்கு ஆர் வேணும், தீட்டா வேணும். ஸோ ஆரும் தீட்டாவும் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணி ஏஎன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரீரைட் பண்ணி எழுதணும். ஸோ இசட்டுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதை வந்து நம்ம போலார் ஃபார்மில் எழுதும்போது ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு எழுதுவோம். அது எப்படி எழுதலாம், ஆர் இ பவர் ஐ தீட்டாங்கிறது என்னது, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அதே மாதிரி ஃபார்முலா தெரியும், தீட்டாங்கிறது என்னது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். அப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இசட்னு எடுக்கணும். ஸோ அப்போ ரியல் பார்ட்டுங்கிறது 1, இமேஜினரி பார்ட்டும் 1, ஏன்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஆர் தீட்டா. அது தெரிஞ்சால் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ 1 ப்ளஸ் ஐன்னு எழுதுகிறோம். இப்போ ஆருங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்னுடைய வேல்யூ 1, ஒய்னுடைய வேல்யூ 1. ஸோ 1 ப்ளஸ் 1 ரூட் 2. அடுத்தது தீட்டா. ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ அதே மாதிரி டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை 1, ஏன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ 1, ஒய்னுடைய வேல்யூ 1. ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1. ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து நமக்கு டேபிளில் இருந்து வேல்யூ பார்க்கும்போது அது என்னது, பை பை 4. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 4. தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ், ஸோ ஏஎன் என்னவோ அதை எடுத்து எழுதுகிறோம். ஸோ ஆர்என் ஆல்ஃபா 1 காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா 2 சைன் என் தீட்டா. இப்போ ஆர்னுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ரூட் 2. ஸோ ரூட் 2 ஹோல் பவர் என். இங்கே தீட்டாவுடைய வேல்யூ பை பை 4. ஸோ ஆல்ஃபா 1 காஸ் n பை பை 4 ப்ளஸ் ஆல்ஃபா 2 சைன் n பை பை 4. இதுதான் என்னது சொல்யூஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 இருக்கு இல்லையா, ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இனிஷியல் கண்டிஷனை யூஸ் பண்ணி அதனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நவ் சின்ஸ் a0 இஸ் ஈக்குவல் டு 1, a1 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இது கொடுத்துருக்காங்க இனிஷியல் கண்டிஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை அப்ளை பண்ணி அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ என்னது, என்னக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஏஎன்னில். அப்போ என்ன வருது, a0 இஸ் ஈக்குவல் டு, இங்கே எனக்கு 0 போட்டிங்க அப்படின்னா 0, இங்கேயும் 0 போட்டிங்கன்னா cos 0, இங்கே sin 0. அதனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ cos 0 வேல்யூ என்னது, cos 0 வேல்யூ sin 0 வேல்யூ 0, cos 0 வேல்யூ 1. கிளியரா? ஸோ இது எனிதிங் பவர் 0, இதனுடைய வேல்யூ என்னது 1. ஸோ அப்போ என்ன வேல்யூ வருது, ஆல்ஃபா 1 இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a1 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ a1 இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 ஹோல் பவர் 1 ஆல்ஃபா 1 காஸ் பை பை 4 ப்ளஸ் ஆல்ஃபா 2 சைன் பை பை 4 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இதனுடைய வேல்யூ எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ காஸ் பை பை 4 சைன் பை பை 4. ஸோ ரெண்டுமே வேல்யூ என்னென்னா 1 பை ரூட் 2, 1 பை ரூட் 2. ஸோ நம்ம டிக்னாமெட்ரி டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருக்கும் 45 டிகிரியில். ஸோ 1 பை ரூட் 2, 1 பை ரூட் 2. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா
இந்த ரூட் 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா அப்போ என்ன ஒரு ரிமைனிங் ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு 2. ஆல்ரெடி நமக்கு ஆல்ஃபா 1 வேல்யூ தெரியும். ஸோ ஆல்ஃபா 2 இஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு 1. கிளியரா? ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஆல்ஃபா 1 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஆல்ஃபா 1 வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ஃபா 2ங்கிறது 1. therefore an is equal to root 2 whole power n cos n pi by 4 plus sin n pi by 4. So this is the general solution of given recurrence relation. இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். So solve the recurrence relation an is equal to an minus 1 plus 2an minus 2 with a naught is equal to 2 and a1 is equal to 7. So இதுவும் homogeneous தான், homogeneous type. ஏன்னா an வந்து sum or difference of 2 termஸில் எழுதுகிறோம். ஸோ இங்கே ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டரும் என்னது 2 தான். an எப்படி எழுதுகிறோம் 2 terms ப்ரீவியஸ் 2 termஸில் எழுதுகிறோம். இல்லை நம்ம முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி அந்த மாதிரியே கண்டுபிடிக்கலாம். ஸோ த ரெக்கரன்ஸ் ரிலேஷன், ஸோ எல்லா டேர்மும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. therefore the characteristic equation is r square minus r minus 2 is equal to 0. ஏன்னா ஆர்டர் 2, அதனால் ஏஎனுக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர், ஏஎன் மைனஸ் 1க்கு பதிலாக ஆர், ஏஎன் மைனஸ் 2 பதிலாக 1. இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது ஆருடைய வேல்யூ என்ன வருது 2 minus 1. அப்போ ரூட்ஸ் எல்லாமே என்னது டிஸ்டிங்க்டாக இருக்குது. ரூட் என்னது டிஸ்டிங்க்டாக இருக்குது. அப்போ கேஸ் 1 எழுதுகிறோம். ஸோ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 2 பவர் n ப்ளஸ் ஆல்ஃபா 2 மைனஸ் 1 ஹோல் பவர் n. முன்னாடி நோட் ஃபார்முலா எழுதியிருந்தோம் இல்லையா, அதை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ ஆல்ஃபா 1 2 பவர் n ப்ளஸ் ஆல்ஃபா 2 மைனஸ் 1 ஹோல் பவர் n. இப்போ கண்டிஷன்ஸ், இனிஷியல் கண்டிஷன்ஸ் a நாட் இஸ் ஈக்குவல் டு 2, a1 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை பேஸ் பண்ணி ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a நாட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ என்னது என்னக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். ஓகே, ஸோ அப்போ என்ன வருது உங்களுக்கு a நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 2 பவர் 0 ப்ளஸ் ஆல்ஃபா 2 மைனஸ் 1 ஹோல் பவர் 0. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஏ நாட்டினுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2. ஸோ அதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி a1 இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ என்னக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் விச் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ a1 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 இன்ட்டு 2 பவர் 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 இன்ட்டு மைனஸ் 1 ஹோல் பவர் 1. அப்போ a1க்கு பதிலாக 7 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கங்க. ஸோ 1 and 2 சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது ஆல்ஃபா 1 இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியும், அதனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ டேரெக்டாக ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிடலாம். ஸோ an இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 பவர் n மைனஸ் 1 இன்ட்டு ஹோல் பவர் n. ஏன்னா ஆல்ஃபா 1 வேல்யூ 3, ஆல்ஃபா 2 வேல்யூ மைனஸ் 1. கிளியரா? லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சால்வ் த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் s of k is equal to minus 3 s power k minus 1 minus 3 s power k minus 2 minus s k minus 3. So with the initial conditions s of 0 is equal to 0, s of 1 is equal to minus 2 and s of 2 is equal to minus 1. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் 3 டேர்ம்ஸில் எஸ்கே எழுதியிருக்கோம். ஸோ என்னில் கொடுக்கலாம், இல்லை கேயில் கொடுக்கலாம், இல்லை யூவில் கொடுக்கலாம், இல்லை டீயில் கொடுக்கலாம். கிளியராக? இது எல்லாமே என்னது டம்மி வேரியபிள்ஸ். ஸோ எந்த வேரியபிள் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன டிகிரி தட் இஸ் ஆர்டர் என்னது ஆர்டர். ஸோ 3 டேர்ம்ஸில் எழுதணும் இல்லையா. ஸோ எஸ் ஆஃப் கே கேன் பி ரிட்டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் 3 டேர்ம்ஸ். அப்போ என்னது ஆர்டர் 3. அப்போ 3 இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கேன் பி ரீரிட்டன் அஸ். ஸோ எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் நோட்டேஷனில் எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ an ப்ளஸ் 3an மைனஸ் 1 ப்ளஸ் 3an மைனஸ் 2 ப்ளஸ் an மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே எஸ் ஆஃப் கேல கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி எழுதலாம், an நம்ம யூஸ்வலாக என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி எழுதணுன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ எழுதியாச்சு. இப்போ தேர்ட் ஆர்டர் இல்லையா. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதும்போது ஏஎன்னுக்கு பதிலாக ஆர் கியூப்னு எழுதணும். ஏஎன் மைனஸ் 1க்கு பதிலாக ஆர் ஸ்கொயர், அதே மாதிரி ஏஎன் மைனஸ் 2க்கு பதிலாக ஆர், ஏஎன் மைனஸ் 3க்கு பதிலாக 1.
ஸோ அப்போ எழுதும்போது ஆர் கியூப் ப்ளஸ் 3r ஸ்கொயர் ப்ளஸ் 3r ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணும்பொழுது ஒரு ரூட் யூஸ்வலாக நம்ம லோயர் கிளாஸஸில் என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணுறதுக்கு ஒன் ரூட் வந்து பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஆருக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணி 0 வருதான்னு செக் பண்ணுவோம். இன்கேஸ் வரல அப்படின்னா -1 போடுவோம். ஸோ எங்கே வந்து 0ன்னு வருதோ தட் இஸ் த ஒன் ஆஃப் த ரூட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் 2 ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும். ஸோ சால்விங் வி கெட் r இஸ் ஈக்குவல் டு -1 -1 -1. ஸோ இங்கே ரூட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது -1. ஸோ கேஸ் 2 எழுதணும். therefore the solution is s of n. ஸோ கேலையும் எழுதலாம், இல்லை n நம்ம ஆஸ் யூஷுவல் n யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் n எழுதலாம். ஸோ α1 ப்ளஸ் α2n ப்ளஸ் α3n ஸ்கொயர் இன்ட்டு -1 ஹோல் பவர் n. இப்போ இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது இந்த α1 α2 α3னுடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்ளை த இனிஷியல் கண்டிஷன்ஸ். s of 0 is equal to 0. ஸோ n-க்கு 0 போடும்போது 0. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா s of 0 is equal to, ஸோ n-க்கு 0 போட்டு சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது α1 வேல்யூ கிடைக்குது. α1ங்கிறது 0. அதே மாதிரி s of 1 is equal to -2. ஸோ n-க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ s of 1 is equal to -2. அப்போ அந்த ஈக்குவேஷனில் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, α1 ப்ளஸ் α2 ப்ளஸ் α3 இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்தது அதே மாதிரி n-க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ s of 2 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இனிஷியல் கண்டிஷன்ஸ். சரியா, அதை யூஸ் பண்ணி தான் இங்கே எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ n-க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள் அந்த ஈக்குவேஷனில். சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது α1 ப்ளஸ் 2α2 ப்ளஸ் 4α3 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் 1 2 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, 3 அன்னோன் இருக்குது. ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், ஆர் மேனுவலாகவே சால்வ் பண்ணலாம். கிளியராக எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஸோ சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, சால்விங் 1 2 and 3 we get α1 is equal to 0, α2 is equal to 9/2 and α3 is equal to -5/2. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு சொல்யூஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா s of n is equal to 9/2 into n minus 5/2 into n square into -1 whole power n. ஸோ இதில் என்னென்னா ப்ராப்ளம் கேல கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கே இன்னொரு ஸ்டெப் நம்ம கேல எழுதலாம். கிளியரா? ஸோ s of k is equal to 9/2k minus 5/2k square into -1 whole power k. ஏன்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக என்னில் எழுதணும், இங்கே இன்னொரு ஸ்டெப் எழுதலாம். ஸோ ப்ராப்ளம் கேல கொடுத்ததுனால நம்ம கேக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே nkங்கிறது எல்லாமே டம்மி வேரியபிள்ஸ். புரியுதா? கிளியரா? ஸோ கொஞ்சம் திருப்பி கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் முதல்ல ஃபார்முலாவை கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.